பிரைஸ் த லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. God is good. இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். நேற்று நாம் பார்த்தோம், ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தினுடைய காரியங்களிலே நீங்கள் மிகவும் ஈடுபடாமல் ஆன்மீக காரியங்களிலே the things above the side of God, ஆண்டுடைய காரியங்களை செய்வதிலே அக்கறை காட்டுங்கள் என்று இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேட்போமே. அது கொலோசியர் 3 அதிகாரம் 2வது வசனம். Galatians chapter 3 verse 2. Set your mind on the things above and not on things on the earth. அல்லேலூயா. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல. அப்போ இந்த பூமியில் மேல் இருக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை, செழிப்பு, வளர்ச்சி, செல்வாக்கு, அதைத்தான் இன்றைக்கு நாம் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். What a honorable life, sophisticated life. Yes or not? Today we are going, our focus was, இந்த நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த உலக காரியங்கள் வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆவியானவர் பவுல் மூலம் நமக்கு சொல்கிறார், மேலானவைகளை நாடுங்கள். ஹல்லேலூயா. Seek not on the things on the earth. Set your mind on things above. மேலானவைகளை நாடுகிற ஒரு ஜனமாக இருக்க வேண்டும். எதை செய்தால் நாம் மேலானவைகளை செய்ய முடியும்? How we, our mind must change to do or think the above. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதி சபையை பார்த்து சொல்லுகிறார் பேதுரு, பவுல் சொல்லுகிறார், the early church கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. they are tortured and அவர்களை கஷ்டப்படுத்தி, அடித்து, விரட்டி, ஈவன் மரணத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை, வீடு இழந்து, நாடு இழந்து, ரொம்ப மோசமான நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் சிதறி கிடக்கிறாங்க. they are scattered because of the faith that they had in Jesus. அப்படிப்பட்டவர்களை பார்த்து பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்க. நீங்கள் இயேசுவை நம்புறதுனால, இயேசுவை விசுவாசித்தனால உங்களுக்கு இந்த பாடெல்லாம் வருது. இது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பரலோகத்தில் அவரோடு வாழுகிற ஒரு இடத்தை உனக்கு கொடுப்பார். அதனால் இதெல்லாம் சகிச்சுக்குங்க. இது ஒன்றும் உங்களுக்கு இழப்பல்ல, இது உண்மை அல்ல. டோன்ட் வரி, ஐ வில் கிவ் த பெஸ்ட் அண்ட் யூ வில் பி இன் த பெஸ்ட் பிளேஸ். அருமையானவர்களே, இது ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அனுபவம். Something very spiritually, a spiritual experience, dear brother and sister. அந்த ரட்சிப்புக்குள்ளே நாம் வந்து கிறிஸ்து யார் என்பதை நம்முடைய உள்ளம் அறிவுமானால், அந்த தெளிவு இருக்குமானால், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடு எல்லாமே அந்த மேலானவைகளை நாடுகிற ஒரு காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? ஆமாம் தானே? When you understand and experience the salvation and Christ's love, dear brother and sister, you will set your mind on the things above, not on the things on the earth. யோசிச்சு பாருங்க, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மேலானவைகளை நாடுகிற கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீர்களா? ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் வாசித்து தியானித்து அதில் இருக்க உண்மைகளை காண உதவி செய்யுங்க அப்பா. தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லா துதி, கன, மகிமை உமக்கு உண்டாகட்டும். உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கும் உன்னை நோக்கி பார்க்குற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, மேலானவைகளை நாடுகிற பிள்ளையா நீங்கள். காட் பிளஸ்.